இது லிரிக்ஸ் அனிமேஷன் சீரிஸ் பார்ட் 4. ஆமா, எனக்கு ஒரு டவுட். வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா யாருமே லைக் பண்ண மாட்டீங்களே. ஏன்? ஒருவேளை வீடியோ பிடிக்கலையோ? பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணிருப்பீங்களே. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ இந்த மாதிரி நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா இதை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? இந்த வீடியோ ஒரு குட்டி வீடியோ. இதை நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன்ல தான் கிரியேட் பண்ண போறோம். அலைட் மோஷன் ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 540 கொடுத்துருக்கேன். ஒய்யோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 310 வந்து கொடுத்துருக்கேன். ரேடியஸ் பாத்தீங்கன்னா 75 வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த ரேஷியோல நீங்க கிரியேட் பண்ணுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா நார்மலா காமனா ட்ரெண்ட் ஆகிற அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அதோட ரேஷியோ. ஓகே, இதை நம்ம பண்ணியாச்சு. இதுல எப்படி வீடியோவை மாஸ்க் பண்றது, அது மேல எப்படி லேயர் ஆட் பண்ணி அதை மாஸ்க் பண்றது அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாஸ்கிங்ல நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு அதுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த இடத்த ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் ஸ்கிரீன்ல எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதோட சைஸை பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ரெக்டாங்கிளுக்கு மேல போயிட்டு ஹைட் ஆகுறது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, அந்த ரெக்டாங்கிளுக்கும் கீழே செட் பண்ணிருங்க. ஓகேவா? இப்போ நம்ம செட் பண்ணியாச்சுல்ல. இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அதையே என்ன பண்ணுங்க, இன்னொரு டூப்ளிகேட் பண்ணுங்க. டூப்ளிகேட் பண்ணதுக்கு அப்புறமா மேல இருக்க அந்த ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணி இங்க இருக்கு பாத்தீங்களா, இது மூணையுமே என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு மேல ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாஸ்க் ஆயிடும். இப்ப மாஸ்க் ஆயிடுச்சு, ஓகே. ஆனா வீடியோ தரலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ரொம்ப சிம்பிள். அந்த குரூப் இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணிட்டு எடிட் குரூப் அப்படின்றதுக்குள்ள போயிட்டு இங்க நம்ம ரெண்டாவதா ஒரு லேயர் ஆட் பண்ணிருப்போம்ல, அந்த லேயரை சூஸ் பண்ணி இங்க ஒப்பாசிட்டி இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கம்மி பண்ணுங்க. அதே மாதிரி இதுல நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணிருக்கேன்ல, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இங்க பிளாக் கலர் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிடலாம். இந்த செட்டப்பை நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களால ஈஸியா வந்து பண்ணிட முடியும். இதுல நீங்க அடுத்தடுத்து பண்ண வேண்டியது என்னவா இருக்கும், ஜஸ்ட் வீடியோவை சேஞ்ச் பண்ணிட்டு மேல இருக்க லிரிக்ஸை மட்டும் இந்த மாதிரி ஆட் பண்றது மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல இருக்க எஃபெக்ட்டை நான் வந்து delete பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் அப்புறம் இந்த ப்ராஜெக்டோட லிங்க் நம்ம வெப்சைட்ல இருக்கு. tamilviratek.in வெப்சைட்ல போயிட்டு அதோட சர்ச்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட ஐடியா போட்டீங்கன்னா போஸ்ட் ஷோ ஆகும். அதுல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்கோம். அதுக்கு மேல இந்த எமோஜி இருக்கு இல்லையா, இந்த எமோஜில எப்படி கலர் ரிமூவ் பண்றது அப்படின்றத சொல்றேன். ஜஸ்ட் நீங்க நார்மலா எப்பவும் போல ஒரு எமோஜி ஆட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அந்த கலர் ஆப்ஷன்ல இங்க டிரான்ஸ்பரன்சி மாதிரி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எமோஜி வந்து ஷோ ஆகும். அதை என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி இது பக்கத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்க எமோஜி வந்து ஆட் பண்றது இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்றது மாதிரி இருக்கும். ட்ரெண்டை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது உங்களோட வீடியோஸும் நல்லா ஓடும். ஓகே, இப்போ ரெண்டையுமே என்ன பண்ணுங்க, ஒரே குரூப்பா வந்து மாத்திக்கோங்க. நீங்க குரூப்பா மாத்தலாம், இல்ல தனித்தனியா எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு குரூப்பா மாத்தி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத சொல்றேன். இப்போ குரூப்ல போயிட்டு எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்ல போய்க்கோங்க. டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் வார்ப் அப்படின்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா பிஞ்ச் அண்ட் பல்ஜ் அப்படின்ற அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க எஃபெக்டே ஆட் பண்ணாம கொடுத்தா கூட ரொம்ப சூப்பரா இது ஒர்க் ஆகும். நான் பார்த்த நிறைய வீடியோஸ்ல எஃபெக்டே கிடையாது. ஸோ நீங்களும் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ரேடியஸ் வந்துட்டு 1ல செட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல ஒரு அனிமேஷன் கீ, கொஞ்சம் தள்ளி இன்னொரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல உள்ளதுல வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 கிட்ட செட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஜூம் அவுட் எஃபெக்ட் இதுக்குள்ள இருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி வந்து ஜூம் அவுட் ஆகும். இது நீங்க வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா நார்மலாவே விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த கர்வ் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா இந்த எஃபெக்டே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த லிரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு குரூப் பண்ணிட்டு இந்த எஃபெக்டை அப்படியே காப்பி பண்ணி இதுல போயிட்டு பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகேவா? இப்ப ப்ளே பண்ணலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி நீங்க ஒரு வீடியோவை ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி லிரிக்ஸ் ஆட் பண்ணி கிரியேட் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேல நீங்க கலர் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணலாம்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு இந்த மாதிரி சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வேணா, கலர்லயே வேணும், ஆனா இன்னும் கொஞ்சம் மாஸ்க் ஆகி தான் இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லேயர் இன்னும் பிளெண்ட் ஆகணும் அப்படின்னா ஒப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க.
அதே மாரி பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டில போயிட்டு கீழ கான்ட்ராஸ்ட்ல சாஃப்ட் லைட், ஹார்ட் லைட் இந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? இதுல நீங்க ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சாஃப்ட் லைட் குடுத்துட்டு இதோட ஒபாசிட்டி கம்மி பண்ணேன் அப்படின்னா பிரைட்டா இருக்கும். இத கரெக்ட்டா அதிலேயே வச்சேன் அப்படின்னா, நீங்க வீடியோல பார்க்கிறது மாரியான ஒரு பிளெண்டிங்னஸ் இந்த மாரி கிடைக்கும். இது பார்க்கறதுக்கு வீடியோவ சாஃப்ட்டா காட்டும். ஓகேவா? இப்ப பாருங்க வீடியோ எந்த அளவுக்கு சாஃப்ட்டா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி நீங்க ஒரு லேயரையும் வந்து டெஸ்ட் பண்ணாலே போதும். நீங்க ஆட் பண்ற வீடியோஸ் நல்ல குவாலிட்டியா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. எங்கிருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன். நீங்க செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இந்த மாரி நெறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நேரம் ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.